சாக்லேட் கேக் எப்படி செய்துன்னு பார்த்துலாமா. 20 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், 20 கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்துக்கலாம். 50 கிராம் ஆயிலை வந்து சூடு பண்ணி இது கூட சேர்த்து நல்லா கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 140 கிராம் அளவுக்கு சுகர் பவுடர் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 8 கிராம் அளவுக்கு கேக் ஜெல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முட்டை பொங்கி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை வந்து கரைஞ்சிச்சாலும் விரல்களால் தொட்டு பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா வந்து முட்டை பொங்கி வரணும். அப்போ தான் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதில் 120 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 1 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நல்லா ஜலிச்சுட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கொக்கோ பவுடர் மிக்ஸை இது கூட சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் ஆயில் சுகர் இருந்தால் மிக்ஸ் ஆகி வந்துடும். சூப்பரான சாக்லேட் கேக் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.